கல்விக்களம் நிகழ்வை நிகழ்த்தி தருமாறு ஆசிரியர் ரங்கநாதன் அருணேஸ்வரன் அவர்களை அன்புடன் வருகின்றோம். இன்றைய சித்திரை புத்தாண்டு சிறப்பு நிகழ்விலே எங்களுடைய மாணவர்கள் இயல் அரங்கம் ஒன்றை நிகழ்த்தி கொண்டிருக்கின்றார்கள். அதிலே ஒரு கருத்துக்களம் இங்கே நடைபெற இருக்கின்றது. அந்த கருத்துக்களம் ஆஸ்திரேலியாவில் தமிழ் கற்றல் சுவையே சுமையே என்ற தலைப்பிலே அந்த கருத்துக்களம் நடைபெற இருக்கின்றது. எனக்கும் இதுக்கும் சம்பந்தமில்லை. இங்கே மாணவர்கள் தான் தங்களுடைய சுமையை அல்லது சுவையை உங்களுக்கு கூறப்போகின்றார்கள். நீங்களும் அதை பார்த்து என்ன முடிவென்று நீங்களே எடுத்துக்கொள்ள முடியும் என்று நான் நினைக்கின்றேன். அதிக நேரம் நான் பேசிக்கொண்டிருந்தால் அவர்கள் கருத்துடன் இருக்கிறவர்கள் என்னுடன் கோவப்பட்டு விடுவார்கள். இரண்டு தரப்பு மாணவர்களும் கருத்தினால் மட்டும் கருத்தினால் மட்டும் மோத வேண்டும். இந்த காரணம் கொண்டு தனிப்பட இவருடைய பெயரை குறிப்பிடுவதோ யாரை தாக்குவதோ செய்யக்கூடாது. தனிப்பட்ட விதமாக யாருடனும் பேசக்கூடாது. கருத்துக்களை மட்டும் தெரிவிக்கலாம். இங்கே இது கருத்துக்களம் ஆரம்பமே கருத்துக்களம். ஆகவே மாணவர்களுமே மோதிக்கொள்ளவும் கூடாது. அதுக்காகத்தான் நான் இருக்கின்றேன். இப்பொழுது நாங்கள் கருத்துக்களம் நிகழ்வுக்கு செல்வோம். ஆஸ்திரேலியாவில் தமிழ் கற்றல் சுவையே இல்லை சுமையே. இங்கே சுவையே என்று பேச வந்திருக்கின்றார்கள், இங்கே இல்லை சுமையே என்று சொல்ல வந்திருக்கின்றார்கள். இங்கே சுவையே என்று கூறுபவர்கள் கிருஷ்ணன் தங்கவேல், விசாலி தங்கராசு, லயகிரி முரளிதரன், மானசா சசிசுதன். இல்லை, இந்த ஆஸ்திரேலியாவிலே தமிழ் கற்றல் என்பது சுமை என்று கூற வந்திருக்கின்றார்கள் அஸ்வினா ஜனார்த்தனன், நிரோசிகா சுதாகரன், கஜோபன் அரசரத்னம், ரிசிகரன் சகிலன். பார்ப்போம் இவர்கள் என்ன கூறப்போகின்றார்கள் என்று. நாங்கள் ஆரம்பிக்க இருக்கின்றோம். சுவை என்ற பகுதியிலிருந்து நீங்கள் ஆரம்பிக்கலாம். ஆஸ்திரேலியாவில் பள்ளியில் கற்கை மொழி மற்றும் அரச மொழி இரண்டும் ஆங்கிலம். எனவே பள்ளியில் தமிழ் கற்கும் வாய்ப்பு இல்லை. ஆனால் சனிக்கிழமைகளில் சமூக பாடசாலைகள் மூலம் தமிழ் கற்கும் வாய்ப்புகள் உண்டு. இதற்கு அரசு உடன்பாடும் உண்டு. எனவே ஆங்கில நாட்டில் தமிழ் கற்க முடியும் என்பது பெரும் சுவையான செய்தித்தானே. இது எனக்கு மட்டுமல்ல, தமிழை விரும்பும் எல்லோருக்கும் ஒரு நல்ல செய்திதான். ஓம், எல்லோருக்கும் நற்செய்திதான். நான் முதலில் ஒன்று சொல்ல விரும்புகின்றேன். நாங்கள் ஆங்கிலத்திற்கு அடுத்து இரண்டாம் மொழியாக தமிழ் படிப்பது சிரமம் என்று தெளிவாக கூற விரும்புகின்றேன். நான் கூறுவதை கொஞ்சம் கேளுங்கள். எமக்கு 5 நாளும் பள்ளிக்கூடம். காலை எழுந்ததும் பள்ளிக்கூடம் செல்ல வேண்டும். பள்ளியால் வந்ததும் சோர்வாக இருக்கும். ஆனால் வீட்டு வேலையை செய்ய வேண்டும். விளையாட்டுகள் விளையாடினால் விளையாட்டு பயிற்சிக்கு செல்ல வேண்டும். நடனத்திற்கு போனால் நடன பயிற்சிக்கு செல்ல வேண்டும். இதற்கு மேலதிக வகுப்புகளுக்கும் செல்ல வேண்டும். இப்படியே சொல்லிக் கொண்டே போகலாம். இப்படி ஒரு மாதிரி 5 நாளும் பள்ளிக்கூடம் முடிந்து வெள்ளிக்கிழமை வரும். வெள்ளிக்கிழமை வந்துவிட்டது. சனி ஞாயிற்றுக்கிழமை விடுமுறை. அப்பாரா என்று மூச்சு விட்டால் வெள்ளி இரவு தொடங்கும் சிக்கல். சனிக்கிழமை தமிழ் பள்ளிக்கூடம். சனிக்கிழமை தமிழ் பள்ளிக்கூடம் தான் இல்லை என்று சொல்லவில்லை. ஆனால் அங்கு சென்று எவ்வளவு மகிழ்ச்சியை பெறுகின்றோம். அங்கே நம்முடைய நண்பர்களை பார்க்கின்றோம், அவர்களுடன் உரையாடுகின்றோம். அங்கு தமிழில் எவ்வளவு நற்செய்திகளை அறிகின்றோம். இப்போது தமிழ் சுவை என்று நான் ஏன் சொல்கின்றேன் கேளுங்கள். இன்று சித்திரை புத்தாண்டு நிகழ்வு கொண்டாடப்படுகின்றது. இப்போதுதான் நம்மிடம் கேள்வி எழுகிறது. சித்திரை புத்தாண்டு என்றால் என்ன? விடை வருகிறது. அது தமிழர் புத்தாண்டு. அப்போதுதான் நான் தெரிந்து கொள்கிறேன், தமிழருக்கும் தனித்துவமான புத்தாண்டு உண்டு. அதுதான் சித்திரை புத்தாண்டு. இப்போது சிந்திக்கின்றேன், சித்திரையில் புத்தாண்டினை ஏன் கொண்டாடுகிறார்கள்? ஏனென்றால் ஆங்கில நாட்காட்டிப்படி சனவரி முதல் நாள் புத்தாண்டு பிறப்பு என்பது எனக்கு எல்லாருக்கும் தெரியும்.
நாம் தமிழ் படித்தால் மட்டுமே இதனை தெளிவாக அறிய முடியும். எடுத்துக்காட்டு ஒன்று சொல்கிறேன். மாம்பழம் மிகவும் சுவையானது என்று எத்தனை தரகர்கள் சொன்னாலும் அந்த சுவை இனிமையை எனக்கு தெரியாது. அதன் சுவை என்னால் உணர முடியாது. ஆனால் ஒரு மாம்பழத் துண்டினை உண்ணதும் அதனை சுவையை உடனடியாக உணரலாம். அதுபோல்தான் தமிழ் மொழியை கற்றால் மட்டுமே அதன் சுவையை தெரிந்து கொள்ள முடியும். அப்படி தெரிய வரும் போதுதான் எங்களை பற்றிய செய்திகளை நாம் அறிய முடியும். எனவே தமிழ் எங்களுக்கு எப்போதும் சுவையை என்று உறுதியாக கூறுகிறேன். மாம்பழம் மிகவும் சுவையானது தான். அது எனக்கு தெரியும், உங்களுக்கு தெரியும், நெறியாளருக்கும் தெரியும். ஒரு மாம்பழத் துண்டினை உண்பதும் அதன் சுவையை உடனடியாக நமக்கு தெரியும். இதுவும் சரிதான். ஆண்டு ஒன்றில் படிக்க வரும் மாணவர்கள் அனைவரும் ஆண்டு 12 வரை கற்றுள்ளார்களா? இல்லை. ஏனென்றால் ஓசி சோதனை, நப்லான் சோதனை, செலக்டிவ் சோதனை என்று அப்பா அம்மாவே தமிழுக்கு வராமல் நிப்பாட்டுவினோம். தமிழ் நேரம் கிடைக்கத்தான் படிப்போம். பள்ளிக்கூட கல்வி மிகவும் முக்கியமானது. எங்கள் பெற்றோருக்கே தெரியும் தமிழ் சுமை என்று. இவர்கள் தமிழ் சுவை படியுங்கள் என்று கருத்து சொல்ல வந்து விட்டார்கள். தமிழ் கற்பது சுவை, இலக்கியம் படிப்பது சுவை, விழாக்கள் அறிவது சுவை, சடங்குகள் கொண்டாடுவது சுவை. இப்படி பேசிக்கொண்டே போகலாம். ஆனால் சுவை என்றால் என்னவென்று நான் சொல்கின்றேன், கேளுங்கள். இங்கே ஆஸ்திரேலியாவில் கல்ச்சரல் டே, அதாவது கலாச்சார நாள் மற்றும் வேறு நாட்களும் பாடசாலைகளில் கொண்டாட்டம் இருக்கும். இது தமிழ் பாடசாலைகளில் அல்லாது நாங்கள் கற்கும் ஆங்கில பாடசாலைகளிலும் கொண்டாடப்படுகின்றது. அன்றைய நாளில் நாங்கள் கலாச்சார ஆடை அணிவோம், விழாக்களை கொண்டாடுவோம், ஏதாவது நிகழ்வும் செய்யலாம். நாங்கள் என்ன செய்கின்றோம்? எங்களுக்கு விரும்பின ஆடைகளை அணிகின்றோம், பாட்டு போடுவினோம், அதற்கு நாங்கள் துள்ளி துள்ளி ஆடுவோம். இதுவெல்லாம் சுவை தேவையும் இல்லை, பாடம் தேவையில்லை, ஆடினால் போதும். இது படிக்க வேண்டும், பாடமாக்க வேண்டும், பயிற்சி எடுக்க வேண்டும். இது எவ்வளவு சுமையோ இல்லையோ? ஆதியில் வாழ்ந்த தமிழர்கள் எவ்வளவு செய்தார்கள் என்று தெரியுமா? எனக்கு மொழி மட்டுமில்லை, பண்பாடு, கலாச்சாரம், சடங்குகள், விழாக்கள் என்று உருவாக்கி வைத்திருக்கிறார்கள். இலக்கியங்களாக அல்லது பாடல்களாக எழுதி வைத்திருக்கிறார்கள். இளையோர்களாகிய நாங்கள் இவற்றை படிப்பது சுவை. படித்த செய்திகளை மற்றவர்களுக்கு சொல்கிறோம், அவற்றை பின்பற்றுகிறோம். இவற்றை எல்லாம் சுவை எனலாம். ஏனென்றால் படித்து தெரிந்து கொண்டதான் இந்த சுவைகளை அறிய முடியும். சுவை என்று சொல்லிக் கொண்டிருந்தால் சுவை வராது. அது மட்டுமில்லை, ஒரு மனிதன் எந்த ஒரு சிக்கலுக்கும் முகம் கொடுக்க வேண்டும், முகம் கொடுத்து வெல்ல வேண்டும். அதுவே சுவை. இதனை விட்டு விட்டு தமிழ் கற்பது சுமை என்பதால் ஒரு நன்மையும் இல்லை. எனது வகுப்பறை செயற்பாட்டின் அடிப்படையில் கூறுகின்றேன். ஆஸ்திரேலியாவில் நாம் தமிழ் கற்கும் வகுப்பறையில் எனது எண்ணங்கள், கருத்துக்கள் வெளியிடும் வாய்ப்புகள் கிடைக்கிறது. அதனால் தமிழை தேடி தேடி கற்க வேண்டியுள்ளது. தமிழ் அறிவை பெருக்க வேண்டியுள்ளது. சபையோர்களே, தமிழ் அறிவை பெருக்க வேண்டும். முதலில் வினாவினை புரிந்து அதன் பின்பு கருத்தினை கூற வேண்டும். இங்கு வினா ஆஸ்திரேலியாவில் தமிழ் கற்றல் சுவையா அல்லது சுமையா என்பதே தவிர தமிழ் கற்க நேரம் இருக்குதா இல்லையா என்பது அல்ல. ஆனால் நேரம் இல்லை என்பது ஏற்க முடியாத ஒன்று. ஏனென்றால் நேரம் இல்லை என்று உணவு உண்ணாமல் இருக்க முடியுமா? நித்திரை கொள்ளாமல் இருக்க முடியுமா? எங்கள் தேவைகளை நிறைவேற்றாமல் எம்மால் வாழவே முடியாது. எனவே நேரத்தினை ஒழுங்குபடுத்தி வாழ
வாழ கற்றுக்கொள்ள வேண்டும். ஆகவே நேரத்தை ஒதுக்கி தமிழினையும் கற்க வேண்டியது எங்களின் கடமைதானே. தமிழ் வேண்டாம், தமிழ் கற்க முடியாது என்று கூறவில்லை. தமிழ் கற்றல் சுவையில்லை என்று எதிர்க்கவில்லை. ஆனால் ஆஸ்திரேலியாவில் எங்கள் கற்றலுக்கு மேலதிகமாக தமிழ் கற்றல் என்பது சுமையே என்று தெளிவாக கூறுகின்றேன். நேரமில்லை என்பது ஏற்றுக்கொள்ள முடியாத ஒன்று என்பது சரிதான். அத்துடன் உணவு உண்ணத்தான் வேண்டும், நித்திரை கொள்ளத்தான் வேண்டும், எங்கள் தேவைகளை நிறைவேற்றத்தான் வேண்டும் என்பதும் சரிதான். ஆனால் மேலதிகமான சுமைகளை தலையில் சுமத்தி துன்பப்பட முடியாதே. ஏற்கனவே நாங்கள் பள்ளியில் கற்கிறோம். 5 நாளும் பள்ளியில் கற்கும் பிள்ளைகள் களைப்படைந்து விடுவார்கள். அதனால் தான் வார இறுதியில் விடுமுறை விடுகிறார்கள். அன்றைக்கும் படிப்பது என்பது சுமைதானே. படிப்பதுதானே எங்கள் வேலை. நாங்கள் மாணவர்கள். எங்கள் தொழிலே கற்றல்தான். எனவே கற்றலுக்கு நேரமில்லை, அது கடினம் என்றும் சொல்வது ஏற்க முடியாதது. ஏனென்றால் தமிழ் சுமை என்றால் ஆஸ்திரேலியாவில் இவ்வளவு மாணவர்கள் தமிழ் படித்திருக்க முடியாது. அது மட்டுமன்றி தேர்வுகளில் தோற்றி சிறப்பு பெறுபேறுகளும் பெற்றிருக்கவே முடியாதுதானே. நாங்கள் மாணவர்கள், எங்கள் தொழில் கற்றல். இது 100க்கு 100% உண்மையான செய்தி. ஆனால் ஆஸ்திரேலியாவில் இவ்வளவு மாணவர்கள் தமிழ் படிக்கிறார்கள், படித்து இருக்கிறார்கள் என்று சொல்வதனால் அங்கு சுமை இல்லை என்று ஆகிவிடுமா? அதே போல் தேர்வுகளில் தோற்றி சிறப்பு பெறுபேர்கள் பெற்றிருந்தால் சுமை இல்லை என்று ஆகிவிடுமா? யாராவது சுமை இல்லை என்று கூறினவையா? நீங்கள் கூறினீங்களா? நெறியாளரை நீங்கள் கூறினீங்களா? இல்லை. சுமையை எதிர்கொண்டால் தான் சுவையை உணரலாம். நாம் பேச்சாளராக அரங்கில் ஏறி பேசுவதும் எங்கள் கலையாற்றல்களை ஆஸ்திரேலியாவில் தான் வெளிக்காட்ட முடிந்ததும் தமிழ் கற்றதால் தான். இது எனக்கு மட்டுமில்லை, என் பெற்றோருக்கும் சுவைதான். ஆனால் இங்கு சுமையும் உண்டு. அதாவது வகுப்பறையில் கற்க தயார் நிலை வேண்டும். ஒரு மொழிகள் அரங்கத்தில் பேச்சாளனாக செல்ல என்னை தயார்படுத்த வேண்டும். எனக்கான பேச்சை மனனம் செய்ய வேண்டும். இந்த சுமைகளை பெரிதாக்கினால்தான் எங்கள் சுவையினை அனுபவிக்க முடியாது. இளமையில் கல்வி, சிலையில் எழுத்து என்பர். மாணவர் தொழில் கற்றல். எனவே நான் முன் கூறியது போல் சுவையை தாங்கினால்தான் சுவையை நுகரலாம். எனவே ஆஸ்திரேலியாவில் தமிழ் கற்றல் எனக்கு சுவையே என்று உறுதியாக கூற விரும்புகிறேன். நடுவரே, நான் ஒரு செய்தியை சொல்ல வேண்டும். சுவை சுவை என்று நாங்கள் சொல்கிறோம், ஆனால் தமிழில் ஒரு அறுசுவை என்பது இருக்கிறது. அறுசுவைக்குள்ள இனிப்பு, கசப்பு, புளிப்பு, துவர்ப்பு, உவர்ப்பு மற்றும் உரப்பு இருக்கிறது. ஆனால் தமிழ் தெரியாத ஒருவருக்கு கேட்டால் என்ன சுவை, அவர்கள் இனிப்பு சொல்லி போவார்கள். இது பாருங்கள், தமிழுக்குள்ள சுவை என்றால் பல இருக்குது. ஆனால் தமிழ் படித்தால் மட்டுமே அதையே தெரியலாம். இதனால தான் தமிழ் சுவை என்று நாங்கள் எல்லாரும் சொல்கிறோம். தமிழ் மொழியை கற்றால் மட்டுமே அதன் சுவையை தெரிந்து கொள்ள முடியும். அப்படி தெரிய வரும் போதுதான் எங்களை பற்றிய செய்திகள் நாங்கள் அறிய முடியும். தமிழ் கற்றால் எங்கள் சடங்குகள், விழாக்கள், மரபுகள், கலாச்சாரம், பண்பாடுகள் என்பவற்றை அனுபவிக்கலாம், உணர்ந்து கொள்ளலாம். என்னென்ன மரபுகளை பின்பற்றுகிறார்கள் என்பதனையும் அறியலாம். எடுத்துக்காட்டாக புத்தாண்டின் போது செய்வதை சொன்னார்கள். இவற்றை நடைமுறைப்படுத்தினால் எமக்கு நன்று. படித்து அதனை பாடமாக்கி வைப்பதால் என்ன சுவை? பாடமாக்குவதும் பரீட்சை எழுதுவதும் சுவை அல்ல,
சுமைதான். சுமை சுமை என்று கூறிக்கொண்டே செல்கின்றார்கள். எந்த ஒன்றின் சுவையையும் அறியாதவர்கள்தான் அதனை சுமை என்பார்கள். தமிழ் கற்றால் எங்கள் சடங்குகள், விழாக்கள், மரபுகள், கலாச்சாரம், பண்பாடுகள் என்பவற்றை அனுபவித்து உணர்ந்து கொள்ள முடியும் என்று கூறுகின்றேன். நாம் இளையவர்கள் எதிர்காலத்தில் தமிழெனும் மொழியை வைத்திருக்க வேண்டிய பொறுப்பு உள்ளவர்கள். ஏனென்றால் வரலாறுகள் தான் தமிழர் இருப்பை கட்டமைத்துள்ளன. இல்லாவிடில் இங்கு தமிழினம் பற்றிய செய்திகளே இருக்காது. தமிழினம் மட்டுமல்ல, எல்லா இனங்களும் வரலாற்றினால் தான் கட்டமைக்கப்பட்டிருக்கின்றது. அதாவது முற்காலத்தில் வாழ்ந்த சான்றோர்களால் எழுதி வைக்கப்பட்ட ஓலைச்சுவடிகள், செப்பேடுகள் மற்றும் கல்வெட்டுக்கள், சுவர் ஓவியங்கள் போன்றவற்றால் எடுத்து கூறப்பட்டுள்ளது. எங்கள் வரலாறுகள் ஆதியில் ஆண்ட இனம், பாதியில் எல்லாம் இழந்த இனம் என்று படித்ததாலே என்ன நன்மை? சொல்லுங்கள் பார்க்கலாம். எனவே தமிழ் கற்றல் என்பது சுவையிலும் சுமைதான் என்று கூறுகின்றேன். செவிவழி செய்திகள், இலக்கியங்கள் என்பனவும் எங்கள் வரலாறுகளை சொல்கின்றன. ஆனால் இன்று அன்றைய நாட்கள் போல ஓலைச்சுவடிகள் தேவையில்லை. நூல்கள், இலத்திரனியல் ஊடகங்கள், சமூக ஊடகங்கள் என்பவற்றை பயன்படுத்தி பார்த்து கேட்டு சுலபமாக கற்க முடியும். விழாக்கள் என்பன பேசவும் எழுதவும் பயன்படும் ஒன்றல்ல. மக்கள் ஒன்று கூடி வாழ உருவாக்கப்பட்டவை. அவை தைப்பொங்கல், சித்திரை புத்தாண்டு, ஆடி பிறப்பு போன்ற பொது விழாக்களாக அல்லது குடும்பங்கள் நடத்துகின்ற திருமணம் போன்ற விழாக்களாகவும் இருக்கலாம். இன்றைய காலத்தில் இவை எவற்றையும் எழுதி பாடமாக்க தேவையில்லை. நாங்களே வலையொலி, காணொளி போன்றவை மூலம் பார்த்து அறியலாம், விளங்கிக் கொள்ளலாம். பள்ளியில் கற்றுவிட்டு விழாக்களை பார்க்கும்போது அல்லது விழாக்களை பார்த்துவிட்டு பள்ளியில் கற்கும் போது மகிழ்ச்சியும் உண்டு. விழாக்களையும் அறிகின்றோம், எம்முடைய தாய்மொழியும் அடையாளமுமான தமிழையும் அறிகின்றோம். இப்பொழுது ரெண்டு தரப்பினருமே நிறுத்திவிட்டார்கள். ஆன வழியால் நான் நினைக்கிறேன் அவர்களுடைய கருத்து களம் நிறைவாகின்றது. இப்பொழுது நீங்களே கேட்டிருக்கின்றீர்கள். தமிழை கற்பது சுவையா அல்லது அது ஒரு சுமையா என்ற கருத்தினை தெளிவாக கூறுகின்றார்கள். ஆனால் நீங்கள் அவதானித்து பார்த்தீர்கள் என்றால் சுமை என்ற தரப்பிலே இருந்து வலுவாக வாதிட்டவர் நன்றாக தமிழ் பேசுகிறார். நீங்கள் வலுவாக பார்த்துக்கலாம், வலுவாக பேசினவர் நன்றாக தமிழ் பேசுகிறார். ஆகவே உண்மையிலே இந்த சுமை என்ற பக்கத்திற்கு ஆக்களை பிடிப்பதே கஷ்டமாக இருந்தது. மாட்ட நின்று விட்டார்கள். இருந்தாலும் பரவாயில்லை, வாருங்கள் என்று கூட்டிக் கொண்டு வந்திருக்கிறேன். ஆகவே இந்த ஆஸ்திரேலியாவிலே நாங்கள் இந்த தமிழ் மொழியை கற்றுக்கொள்வது எதற்காக என்ற ஒரு செய்தியை அவர்கள் தங்களினூடாக கொண்டு வந்திருக்கிறார்கள். அதேவேளை பெற்றார்களுக்கும் ஒரு செய்தியை சொல்லியிருக்கிறார்கள். நீங்கள் உங்களுக்கு தேவையென்றால் தமிழ் பாடசாலைக்கு அனுப்புகிறீர்கள், பரீட்சைகள் வந்தால் அல்லது சில பரீட்சைகளை குறிப்பிட்டார்கள், அங்கே வந்து எங்களை அங்கே தான் போக சொல்கிறீர்கள், இங்கே போக வேண்டாம்ன்றீங்க. ஆகவே இந்த இடத்திலே ஒரு செய்தியை பிள்ளைகள் ஊடாக வெளியே கொண்டு வர வேண்டும் என்று எதிர்பார்த்தேன். அதனால் தான் அவர்களிடம் நானே கேட்டிருந்தேன், நீங்கள் ஒன்றை அவதானிக்க வேண்டும், நீங்களாக பேச வேண்டும். இந்த இடத்திலே யார் எப்பொழுது பேசுவதென்றால் அவர்களே தான் பேசிக்கொள்ள வேண்டும். நான் இதற்கு எதுவுமே செய்ய முடியாதுன்னு சொல்லியிருந்தேன். அதனால தான் நான் அமைதியாக இருந்தேன், நீங்களும் அமைதியாக கேட்டுக்கொண்டிருந்தீர்கள். ஆகவே இந்த தமிழ் என்ற மொழியை எவ்வாறு எங்கள் பிள்ளைகளிடம் கொண்டு சேர்ப்பது என்பது அவர்களே குறிப்பிட்டார்கள். இந்த விழாக்கள், இந்த சடங்குகள், இவற்றின் மூலமாகத்தான் எங்களுடைய பண்பாட்டை எங்களால் பெற்றுக்கொள்ள முடிகின்றது. ஏனென்று சொன்னால் நீங்கள் ஒன்றை அவதானிக்க வேண்டும், எங்களுடைய பிள்ளைகளுக்கு என்ன தேவைப்படுகிறது என்பதை நாங்கள் அவதானிக்க வேண்டும். அவதானித்து அவர்களுக்கு தேவையானதை நாங்கள் செய்து கொடுக்க வேண்டும். பொதுவாக பரீட்சையை வேண்டாம் என்ற ஒரு எண்ணத்திலே பிள்ளைகள் பேசிக்கொண்டிருக்கின்றார்கள். உண்மை பரீட்சை தேவையில்லை, எனது நோக்கம் அதுதான். ஆனால்
எங்களுடைய விழாக்கள், தமிழர்கள் ஏன் விழாக்களை அமைத்திருக்கின்றார்கள்? நீங்கள் பார்த்தீர்கள் என்றால், இது சமயமாக பார்க்காதீர்கள். பெரிய புராணத்திலே அல்ல, திருஞான சம்பந்தர் ஒரு 10 பாடல்கள் பாடுகிறார். என்னத்துக்காக என்றால், ஒரு பெண்ணை உயிர்ப்பிப்பதற்காக. நீங்கள் அந்த கதையை படித்திருப்பீர்கள். அப்போ பெண்ணை உயிர்ப்பிப்பதற்காக 10 பாடல்கள் பாடுகின்றார். அந்த 10 பாடலில் 10 விழாக்கள் சொல்லுகின்றார். இந்த 10 விழாக்களையும் காணாமல் நீ ஏன் போனாய் என்றுதான் கேட்கின்றார். ஆகவே விழாக்கள் என்பவை எமது மகிழ்ச்சிக்குரியவை. நீங்கள் பார்த்தீர்கள் என்றால், மக்கள் மகிழ்வாக வாழ்வதற்கு, எல்லாவற்றையும் மறந்து வாழ்வதற்காகத்தான் விழாக்கள் அமைக்கப்பட்டிருக்கின்றன. அதை கண்டுபிடித்தவர்கள் என்ன செய்தார்கள்னா, சுலபமாக மதுவை கொடுத்து அவர்களை அந்த திசைக்கு திருப்பி விட்டார்கள். அதுதான் உண்மை. எங்களுடைய மகிழ்வாக மக்கள் எல்லோரும் இருப்பதற்கும், ஒன்று கூடுவதற்கும், எல்லாவற்றையும் மறந்து தாங்கள் ஒரு மகிழ்ச்சியாக வாழ்வதற்கும், உணவு உண்பதற்குமாகத்தான் இந்த விழாக்களை அமைத்திருக்கின்றார்கள். அதிலே குறிப்பாக தமிழரை பொறுத்த வரைக்கும் சூரியனை மையமாக வைத்து, கதிரவனை ஒரு மாணவன் கவி பாடியிருந்தான். கதிரவனை மையமாக வைத்து, பொங்கல் கதிரவனை மையமாக வைத்து வருகின்றது. சித்திரை புத்தாண்டு கதிரவனை மையமாக வைத்து வருகின்றது. ஏனென்றால் கதிரவன் தான் இந்த உலகை வாழ வைக்கின்றான். அதன் மூலம் எங்களுக்கு சடங்குகளை தருகின்றார்கள். ஏனென்றால் எங்களிடம் ஒரு சமநிலையான வாழ்க்கை வருவதற்கு. ஆகவே மாணவர்கள் இன்றைக்கு இந்த கவியரங்கம் பாடிய மாணவர்களாக இருக்கலாம், அல்லது இந்த நிகழ்வுக்காக கருத்துக்களம் செய்த மாணவர்கள் மிகவும் தங்களை வருத்தி கற்றுக்கொண்டார்கள். அது மட்டுமல்ல, மிகவும் அழகாக ஆடைகள் அணிந்து மிகவும் மகிழ்வாக இருக்கின்றார்கள். இந்த நிகழ்வு அவர்களுக்கானது. அவர்களை மகிழ்வாக வாழ வைப்பது, மகிழ்வுடன் தமிழ் கற்க ஊக்குவிப்பது என்று நான் நினைக்கின்றேன். எனவே கருத்துக்களத்திலே வெற்றி தோல்வியை பற்றி நான் சொல்லவில்லை. கருத்துக்களத்திலே தமிழை கற்பதுதான் தமக்கு சுவையானது என்று அதிகமாக பேசிக்கொண்டிருந்தார்கள். அவர்களும் தங்களுடைய கருத்துக்களை சொல்லி இருக்கின்றார்கள். ஆகவே தமிழ் கற்றல் எப்பொழுதும் சுவையானது என்று நாங்கள் ஏற்றுக்கொள்ளலாம். ஏனென்றால் தமிழை படிப்பவருக்குத்தான், சொன்ன மாம்பழத்தை சாப்பிட்டால்தான் எங்களுக்கு அதனுடைய சுவை என்னவென்று தெரியும். அதே போன்று தமிழை படிப்பவருக்குத்தான் தமிழின் சுவை என்னவென்று தெரியும் என்று இந்த நல்ல சந்தர்ப்பத்திலே கூறிக்கொண்டு அனைவருக்கும் புத்தாண்டு வாழ்த்துக்களை தெரிவித்து இந்த நிகழ்வினை நிறைவு செய்கிறோம். நன்றி. கருத்து, ஆணித்தரமான கருத்து இருந்து வந்த காணொலியா என்பது அதிபரை சாட்டிவிட்டார் அவர்கள். உண்மையிலே ஆழமான தமிழர் பண்பாட்டு கருத்தை பெறுவது என்பது பெருமைக்காக கூடவில்லை. தமிழ் மொழி